குட் மார்னிங் அத்தை. என்னது கோவமா இருக்கீங்க? டென்ஷனா வேற இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகா தானே. அவ அப்படிப்பட்டவ தான் அத்தை. அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க. நான் இருக்கேன் அத்தை. அந்த சனியை எப்பவுமே அரைச்சமாவே அரைக்கும். அன்னைக்கு நீங்க அதுக்கு கொடுத்தீங்களே சரியான பதில் அடித்த. உங்க பிள்ளையா இருந்தாலும் அவர் தலை குனிஞ்சு போறத பார்க்கும்போது எனக்கு மனசுல பட்டாம்பூச்சி, அதுவும் 1000 பட்டாம்பூச்சி படபட 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 படபடன்னு ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனாலும் உங்க பிள்ளைங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் மனசு வலிச்சிருக்கும் இல்லத்த? என்னத்த நீங்க அவ ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருப்பீங்களா? என்கிட்ட சொல்லுங்க. அதான் உங்க மருமக, உங்களுக்கு பிடிச்ச மருமக ருக்கு இருக்கல்ல, அன்னைக்கு உங்க மகளையும் மகனு கூட பார்க்காம நீங்க காய்ச்ச நினைச்சு எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு. நைட்டு போல உங்க ரூமுக்கு வந்தேன் தேங்க்ஸ் சொல்றதுக்காக. ஆனா நீங்க சீக்கிரமே லைட் ஆஃப் பண்ணிட்டு உறங்கிட்டீங்க. ஒருவேளை மாமா உங்க மேல கோவமா இருக்காருன்னு உங்களுக்கு மனசு சங்கடமா இருந்திருக்கும்னு நினைக்கேன். அப்படித்தானே? நான் எங்க கிளம்பியிருக்கேன் தெரியுமா? நாம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். நமக்கு பிடிச்ச சரியா எடுத்து அடக்குறோம். அப்புறம் நகை கடைக்கு போறோம். நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்குறோம். அந்த மகா முன்னாடி அம்புட்டையும் உடுத்தி அப்படியே அந்த மகாவை வெறுப்பேத்தணும். சொல்லுங்க சரியா? எப்ப போறோம்னு மட்டும் சொல்லுங்க. அப்படித்தான் இந்த புடவையை மாத்திட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். அத்தை, அப்புறம் சாவி கொத்த என்கிட்ட தரேன்னு சொன்னீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் அதை சுட்டி காட்டுறேன்னு நினைக்காதீங்க அத்தை. சாரி அத்தை, எனக்கு என் கையில பொறுப்பை கொடுங்க அத்தை. நான் எப்படி கவனிச்சுக்கிறேன் பாருங்க. சாவி கொத்த உங்ககிட்ட கொடுத்து பொறுப்பை உன் கையில கொடுத்துட்டு உங்ககிட்ட மண்டி கட்டி என்ன பிச்சை எடுக்க சொல்றியாடி? உங்ககிட்ட நான் பிச்சை எடுக்கணுமா? சொல்லுடி. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் நினைச்சே பார்க்கல நீங்க இப்படி பேசுறீங்க. என்ன எப்படி பேச சொல்ற? எப்படி நீ பேச சொல்ற? எம்பிட்டு திமிர் இருந்தா ஏன் மவனையும் ஏன் மருமவளையும் நீ ஏங்கிட்டே நக்கல் அடிச்சு பேசுவ. இங்க பாரு, நீ எம்பிட்டு ஐஸ் வச்சாலும் நான் ஓம் பக்கம் வரமாட்டேன்டி. அவ ஏன் மருமகளை ஓம் முன்னாடி நான் விட்டு கொடுத்தேன்னு நினைச்சியா? நீ எம்பிட்டு நடிக்கிறியோ அதுக்கு மேல தாண்டி நான் நடிச்சேன். எங்க மகா மறுபடியும் உன்னை நம்பி உன்கிட்ட ஏமாந்துருவாளோன்னு சொல்லிதான் ஏன் பேத்தியோட பிறந்த நாளைக்கு கூட அங்க நிக்காம உன்னை ஆதரிச்சு நான் இங்க வந்தேன். உன்னை ஆதரிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்தேன். ஏன் தெரியுமா? ஏன் மருமக மறுபடியும் உன்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நான் உன்கிட்ட சப்போர்ட் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி பேசினா ஏன் மருமகளுக்கு உன் மேல யாரோ பாசம் கட்டுறாங்கிற நினைப்புல அவ அடங்கி கிடப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை எதிர்க்கிற மாதிரியும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்கிற மாதிரியும் சேர்த்தேன். வைத்தியக்காரி, பாம்புக்கு பால் வாக்க நினைச்சியா? இங்க பாரு, நீ விஷம்னா நான் அதுக்கு மேல ஆழகால விஷம். அடியே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எம்பிட்டு தைரியமும் துணிச்சலும் இருந்தா நான் உன்னை நல்லவனை நம்பி உன் கூட கூட்டு சேர்ந்து நினைச்சியா? இங்க பாருடி, என் மகனும் மருமவளும் இன்னொரு தடவை உன்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அப்போ நீங்க என்கிட்ட பேசினது எல்லாமே நடிப்பு. உங்க மகனை எதிர்த்த மாதிரி காட்டினதும் எல்லாம் போய் அப்படித்தானே? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். நீ எப்பேற்பட்டவ? நீ என்ன நல்லவன் நினைச்சு சர்டிபிகேட் கொடுக்குறியா? எவ்வளவு திமிரு இருந்தா 3 மாச குழந்தைய கூட தூக்கிட்டு நீ ஓடி இருப்ப. நீ மாசமா இருக்கும் போதும் அடுத்தவ குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா நீ எப்படிப்பட்டவளா இருப்ப? அடியே, என் மருமகளுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி வாழலாம் நினைச்சியா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் அடிமை வேலை செய்யறதுக்கு தான். என் மகன் முன்னாடி, அதுவும் உன் புருஷன் முன்னாடி உன்னை ஏத்துக்கிட்டதா நான் நடிச்சேன். ஏன் தெரியுமா? அந்த பைய ஒரு அப்பாவி. அவன் வாழ்க்கைய இப்படி நாசமாக்கிட்டமே. உன்னை கட்டி வச்சுன்னு என் மனசு வலிச்சிச்சு. ஒரு குழந்தைக்கு தாய் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் தாய் தான். அந்த ஒரே எண்ணத்துக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். உங்க சாப்பிட பத்திய கட்டிக்கல. அவன் உங்களுக்கு மருமகளா? முதல்ல போய் வாய ஆசிட் ஊத்தி கழுவுங்க. நீங்கெல்லாம் ஒரு மனுஷி. உங்களை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? நான் ஏண்டி ஆசிட் ஊத்தி கழுவணும்? உன்னெல்லாம் மருமகன் சொன்னா தகுமா? உன்னை பெத்த தாயே உன்னை தலை முழுகினவத மறந்துடாத.
சி, நீ பேசுறியா என்ன பத்தி? இங்க பாருடி, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் மகாதான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. அவளை பத்தி என்கிட்டயே போட்டு கொடுக்கறியா? அவ சாமி கும்பிடுறது எனக்கு பிடிக்கலதான். அதுக்காக என்னடி அவளை நான் தலை முழிக்கிறவேன்னு நினைச்சியா? இங்க பாருடி, அவ ஏன் மருமக. சுட்டு போட்டாலும் அவளுக்கு ஒன்ன மாதிரி புத்தி வராது. முதல்ல உன் புத்திய கழுவு. சபாஸ் மாமியாரே, சபாஸ். எப்ப நீங்க என்கிட்டயே நடிச்சீங்களோ அப்பவே உங்க சுயரூபம் நல்லா புரிஞ்சு போச்சு. இனிக்கா எப்படி நகர்த்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். உங்க பிள்ளைய வச்சு உங்களை அனாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையான்னு பாருங்க. தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிற காலம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். உங்க புருஷனும் உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளுவாரு. இங்க பாருங்க, இந்த சவால்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள உறவு இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க தெருவுக்கு வருவீங்க. சூப்படி என் சின்ன மருமவளே, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட. சவால் விடுறியா? மாமியாளுக்கே சவாலாடி, அதையும் பார்ப்போம். வெளியே நாம சிரிப்போம், உள்ள இதே போர் தான். நீ என்ன பிச்சை எடுக்க வைக்க போறியா? இல்ல நீ ஏன் பிச்சை எடுக்க போறியா? இல்ல திருந்தி எனக்கு ஏத்த மருமகளா மாற போறியான்னு காலம் பதில் சொல்லும். பாப்பமுடி. கொத்து சாவியவா தர மாட்டேக்கிற? அந்த கொத்து சாவிய எப்படி என் கைக்கு வர வைக்கிறேன்னு பாரு மாமியாரே, பாரு. வரட்டா? தனியே என்கிட்டயே சவால் விடுது, அதுவும் இந்த எஸ்தர் கிட்ட. பாக்குறமடி, இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்த நல்ல பாம்பு நீ. பாம்பை கூட சேர்த்துக்கலாம், ஒன்ன சேர்க்க முடியாது. இந்த குடும்பத்தை உங்க யாராலையும் அசைக்க முடியாது. அதையும் பார்ப்போம். ஏமாக்கா சந்தோஷமா இருக்கியா? என்னங்க நீங்க? எனக்கு என்ன கவலை? நல்ல புருஷன், நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, வேற என்ன வேணும்? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களா எதையாவது நினச்சிக்கிட்டு சும்மா இப்படி கேட்டுட்டே இருக்காதீங்க. இல்ல மக்கா, அம்மா எப்ப பார்த்தாலும் ருக்குவ ஒய்த்தியும் உன்னை தாழ்த்தியும் உன்னை மட்டன் தட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அது உனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும்ல? என்னங்க நீங்க? எனக்கு நீங்க இருக்கீங்க, யார் என்ன புகழ்ந்து பேசணும்? அதுவும் இல்லாம ருக்கு யாரு? என் தங்கச்சி தானே. அவளை அத்தைக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையோ ஒன்று பண்றான்னு அர்த்தம். அதனால அவங்க அவளை ஒய்த்தி பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா, நான் என்ன சொன்னாலும் எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. உண்மையை தானே சொல்றேன். சரி வாங்க, பாப்பா வந்துருவா, ரூமுக்கு போவோம். அடி போடி, இவ ஒண்ணு இப்பதான் ஏதாவது ரொமான்ஸ பேசலான்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா நீ என்னன்னா உடனே அங்க போகணுங்கிற. என்னங்க நீங்க? குழந்தை இருக்கா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன ரொமான்ஸு? நமக்கு குழந்தை, குடும்பம் எல்லாரும் இருக்காங்க. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, அதுவும் வெளியே உட்காந்துக்கிட்டு. இது நல்லா இருக்கு. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறேன். பாப்பாக்கு 4 வயசு ஆயிட்டுன்னு என் மகாக்கு தெரியும்ல. அப்புறம் அவளுக்கு கூட விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டாமா? நீங்க சும்மா இருங்க, எதையாவது பேசிக்கிட்டு வாங்க போறீங்க. எனக்கு பாப்பா மட்டும்தான், சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏய், நான் ஒண்ணு கேட்கல தெரியுமா? உன் பொண்ணுதான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தா, எனக்கு கூட மாட விளையாட தம்பி பாப்பா வேணும், நீங்க 2 பேரும் அறிவு கட்டத்தனமா இப்படியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? என்னப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏன் மேல பழி போடுற? எப்போ நீ ரொமான்ஸ் பண்ணிக்கோ, நான் ஒன்னும் சொல்லல. அதுக்காக நான் தம்பி பாப்பா கேட்டனா? உன்கிட்ட கேட்டனாப்பா? சொல்லுப்பா. ஏங்க, உங்க குட்டி எப்படி வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? நகர்ந்து போங்க, என் பொண்ணு வந்துட்டா, பால் சுட வைக்கணும். ஐயோடா சாமி, நீங்க 2 பேரும் இப்படியே இருந்துக்கோங்க. அப்புறம் நான் தான் உங்க 2 பேரையும் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. நானே போய் பால் அப்படியே புனிதா கடை வாங்கி குடிச்சுக்கிறேன், போதுமா? சரியான ஆளுதான். பாலு, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டா உடனே என் புருஷனை குத்தமா சொல்லுவியா? அப்பா தெரியாம சொல்லிட்டேன் செல்லம், சாரி செல்லம். உனக்கும் தம்பி பாப்பா வேணும் தானே? பாப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் ஜாக்சன் அண்ணன் தானே, பேசாம பாப்பா. சும்மா எதையாவது சொல்லி அம்மாவை டார்ச்சர் பண்ணாத. அதான் சொல்லிட்டல, பின்ன என்ன? நகர்ந்து போங்க. ஏ என் செல்ல குட்டி, நீ இப்படிலாம் சொன்னா சரிப்படுமா? அதெல்லாம் சரிப்படும். அப்புறமா பாத்துக்கலாம் தம்பி பாப்பாவெல்லாம். முதல்ல எழுப்பி வாங்க.
பார்த்துக்கலாம் தானே? ஓகேப்பா பாத்துக்கலாம். அம்மா சடின்னு சொல்லிருமா. அடிப்பாவி நீ மடி. அவர் தான் வேற வேலை இல்லைன்னு இப்படி எதையாவது சொல்லிட்டு இருக்காரு. நீ வேற. நீ போய் ட்ரெஸ் மாத்து. அம்மா வரேன். சரிம்மா. அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, எப்பன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லை. நகர்ந்து போங்க. முதல்ல டீ போடட்டும். ஆமாண்டி, டீ போடு, காஃபி போடு, அப்புறம் சோறு பங்கு, குழம்பு வை, இதெல்லாம் நல்லா செய். மனுஷனை மட்டும் ஒன்றும் கவனிக்காத. ஓ மனுஷனை கவனிக்கணுமா? அடுப்பங்கர பக்கம் வாங்க, நல்லா சூடு வைக்கிறேன். அடிப்பாவி, ஏண்டி எத்தனை நாள் ஆசை என்ன பழி வாங்கணும்னு? அதெல்லாம் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் வெளிக்காட்ட முடியுமா? ஏங்க நீங்க வேற. எஞ்சி வாங்க, வேலை இருக்கு. அதானே, உனக்கு வேலை என்னதான் அதிசயம். வாமா போவோம். ஏன் கோச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதுக்கு கோச்சிக்கணும்? வா, அவ வந்துட்டல்ல, அவளுக்கு ஏதாவது பால் சூடு பண்ணி கொடு. சரிங்க. வாவ் சூப்பர் ஆச்சி. ஆச்சி நீங்களாட்டு உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஏன் ஆச்சி அவன் கொண்ட போட்டுட்டே இருக்கீங்க? இப்போ எங்கேயாவது போறீங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா ஆச்சி? ஏ உங்ககிட்ட நான் எங்க போறேன் எங்க வரேன்னு எழுதணுமா? இங்க பாரு, பேசாம போவோம் வேலையை பார்த்துட்டு. தேவையில்லாம என்ன கேள்வி கேட்காத. என்ன ஆச்சு இது இப்படி பேசுறீங்க? நான் உங்க பேத்தி, உங்ககிட்ட தான் क्वेश्चन கேட்க முடியும். வேற யார்கிட்ட கேக்குறது? சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க எங்கயாவது போயிட்டு வாங்க. நான் ஒன்றும் சொல்லல. எனக்கு இப்ப பால் வேணும். நீங்க காய்ச்சி தரீங்களா? என்னது? நான் பால் காய்ச்சி தரணுமா? ஏன் ஓ அம்மா வேலைக்காரி அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? மகாராணிக்கு வேற என்ன வேலை? போய் அவளை காய்ச்சி சொல்லி அப்புறம் குடி. என்னாச்சு சொல்றீங்க? எங்க அம்மா வேலைக்காரியா? தெரியாதே. என்ன ஆச்சு? வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, அப்புறம் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்கிறவங்க எல்லாமே வேலைக்காரி தான். அப்படி பார்க்க போனா தாத்தாவும் வேலைக்காரர் தான், நீங்களும் வேலைக்காரி தான், அப்பாவும் வேலைக்காரர் தான். சும்மா ஏன் ஆச்சு தேவையில்லாம இப்படி ஒரு பட்டத்தை சுட்டுறீங்க? எங்க அம்மா எனக்கு பால் காய்ச்சி தருவாங்க. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தருக்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் அப்புறமா குச்சிக்கிறேன்னு சொல்லி வந்தேன். இங்க உங்களை பார்த்தேன் கிச்சன்ல. புனிதாக்கா இருந்தா புனிதாக்கா பால் கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்க இருக்கீங்களே. நீங்க ஏன் ஆச்சி எனக்கு வேலை செய்யறதோட உங்களுக்கு வேற என்ன வேலை? நல்லா சவுடால் பேச்சு பேசுற. இங்க பாரு, இந்த தேவையில்லாத வாயெல்லாம் என்கிட்ட பேசாத. பேசாம வந்தமா ஸ்கூல் விட்டு ரூம்ல இருந்தமான்னு இருக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு சும்மா அதிக பிரசங்கத்தனம் பண்ணாத. புனிதாவை பால் எடுத்துட்டு வர சொல்றேன், கிளம்பு. ஏன் ஆச்சி நல்லாவே நடிக்கிறீங்க? உங்களுக்கு என் மேல கோவமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆச்சி ரொம்ப நடிக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இங்க பாருங்க, நீங்க இயல்பாவே இருங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். புனிதாக்கா நீங்க பால் காய்ச்சும் போது எனக்கு ஒரு கப்பு பால் காய்ச்சி மூடி வைங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ பாப்பா நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ புனிதாக்கா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க பால் காய்ச்சி வைங்க. நான் திரும்பவும் அண்ணனை பார்க்க வருவேன், அப்ப எடுத்துக்கிறேன், சரியா? சரிம்மா. தேங்க்ஸ் புனிதாக்கா. பாய் ஆச்சி. அம்மா அவ குழந்தைமா, அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா குழந்தையும் தெய்வமும் சமன்னு சொல்லுவாங்க. நீங்க குழந்தைகிட்ட உங்க கோபத்தை காட்டாதீங்கம்மா. ஏமா அந்த குழந்தை பேசுறதை கேட்டா எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டுக்கு. ஆனா உங்களுக்கு ஏமா அவளை பிடிக்கல? என்ன புனிதா, நீயும் என்ன தப்பா நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லை. யாருக்கு தான் அவளை பிடிக்காம போகும்? நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், புரிஞ்சுக்கோமா? எனக்கு புரிஞ்சிட்டு அதானே பார்த்தேன். எங்க அம்மா குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்களேன்னு எனக்கும் கொஞ்ச நாளா சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நானும் உங்களை தப்பா தான் நினைச்சிட்டேன். மகாமா மேலையும் குழந்தை மேலையும் உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு நினைச்சிட்டேன். நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு ஒரு மனசு சொல்லுச்சு. ஆனாலும் நீங்க கட்டுன்னு பேசுறத கேட்டா என்னமில்லாமோ பண்ணுச்சு. மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல புனிதா. ஆனா இதை எக்காரணத்தை கொண்டும் வெளியே காட்டாத. கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்துதான் ஆகணும். அப்புறமா விளக்கமா சொல்றேன். எனக்கு கிளப்புக்கு நேராயிட்டு, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. எங்கேயோ வெடிக்க வெடிக்க பார்த்துட்டு இருக்கு. ஹலோ புனிதாக்கா, அக்கா எங்க பாக்குறீங்க? என்ன தம்பி இது? என் காதுக்குள்ள ஊட விடுறீங்க, என்னாச்சு? கொஞ்சம் அங்கிட்டாக்க பார்த்துட்டு இருந்துட்டேன், அதுக்கு தானா? அம்மா ஜடை போட்டு எம்பிட்டு அழகா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா?
போங்க தம்பி, நீங்க வேற. எங்க அம்மா ஏன் இங்க வர போறாங்க? எங்க அம்மா இல்ல, நம்ம பெரியம்மா. பெரியம்மாவா? யார் அந்த பெரியம்மா? உங்க அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பெரியம்மா எனக்கு யாரும் பெரியம்மா இல்ல. அப்போ உங்களுக்கு யாராவது பெரியம்மா இருக்காங்களா? சொல்லுங்க. ஐயோ தம்பி, உங்க ஆச்சி. அதான் எஸ்தர் அம்மாவை சொன்னேன். ஓ ஆச்சியா? நம்ம பெரியம்மாவா? இந்த வீட்டோட பெரியம்மான்னு சொல்றீங்களா? அது சரி. அவங்க ஜட போடுறது என்ன அதிசயமா? அவங்க நினைச்சா போடுவாங்க, நினைச்சா கொண்டு போடுவாங்க, நினைச்சா மேக்கப் போடுவாங்க, இல்லனா போட மாட்டாங்க. அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. ஏதாவது கிளப்புக்கு போயிருப்பாங்க, அங்க போகும்போது எங்க தெரியணும்னு மண்டை பூரா டை அடிச்சு ஜட போட்டு போவாங்க. அது என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரியான ஆளுதான் தம்பி, அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம எஸ்தரம்மா கிளப்புக்கு போறாங்க. நம்ம ஜான்சி பாப்பா இல்ல, அவ வந்து ஆச்சிக்கிட்ட பால் கேட்டா. அவங்க அவ்வளவுதான் லெஃப்ட் ரைட்னு வாங்கி போட்டாங்கல்ல. என்ன சொல்றீங்க? லெஃப்ட் ரைட்னு மிலிட்டரிக்கு என்ன ஆள எடுக்கறாங்க? அப்படியே ஆச்சிக்கு தான் வயசு ஒரு 50 55 ஒரு 60 இருக்காது. இப்ப போய் லெஃப்ட் ரைட் போட்டு எங்க போக போறாங்க? வாங்க தம்பி, இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு நான் அதை சொல்ல வரல. ஆச்சி அவங்க கிட்ட நம்ம ஜான்சி பாப்பா கிட்ட சல்லு பல்லுன்னு விழுந்துட்டாங்க தெரியுமா? பாவம் ஜான்சி பாப்பா முகமே கோணி போச்சு. இது வரையா இந்த ஆச்சி பண்ணா தெரிஞ்சது தானே. இவன் என்னத்துக்கு அங்க போய் பால் காக்கடா? யாங்கிட்ட கடந்தா நானே காட்சி கொடுத்துருப்பனே. அது என்னமோ உண்மைதான். உன்ன மாதிரி ஒன்னு அண்ணன் கிடைக்கிறதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் எனக்கு அண்ணனா பிறந்திருந்தா நான் எம்பிட்டு கொடுத்து வச்சவளா இருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு நாதியத்து போய் தான் இருக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு நான் அண்ணனா அடக்கணும் அப்படிதானே? இனிமே நான் தான் அண்ணன், நீங்க தான் தங்கச்சி. போடுமா? என்ன மாதிரி அண்ணன் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க. இன்னையில இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க புனிதா, நான் உங்க அண்ணன். அது சரி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க எனக்கு சேர்த்து பால் கொண்டு வந்துருங்க சரியா? இல்லனா நானும் இங்க வந்து பால் குடிக்கிறேன் சரியா? தங்கச்சி உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? இப்பவே பால் அடுப்புல வச்சு காய்ச்சிடுறேன் சரிதானே? அது சரி அது சரி. நான் போய் குட்டி பாப்பா எஸ்தர் பாப்பா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் சரியா? சரிங்க. நீங்கலாம் கிடையாது. அண்ணே போயிட்டு வாங்க அண்ணே அப்படி சொல்லணும் சரியா? சரிங்க அண்ணே, போயிட்டு வாங்க. இந்த பிள்ளை இருக்கிற இடம் பூரா சந்தோஷம் நிரம்பி தான் கிடக்கு. இந்த ருக்கு மட்டும் இந்த வீட்டுல நல்லவளா இருந்தா இந்த குடும்பம் எப்படியோ இருக்கும். ருக்கு ருக்கு என்னாச்சுடி? ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? பாப்பா வைங்க. ஏய் என்னாச்சு ருக்கு? சொல்ல போறியா இல்லையா? எங்க நான் பண்ண தப்பு தாங்க. நான் என்னெல்லாமோ தப்பு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, அத்தையும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அக்காக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு. நான் என்னமோ பாவம் பண்ணவ மாதிரி அக்கா என்னை கண்ட உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தாங்க. குழந்தை எங்க? குழந்தை உள்ள தூங்குறா. நான் சொல்றதை கேளுங்க, நாம இங்க இருக்க வேண்டாம், நாம தனியா போயிடுவோம். என்னடி சொல்ற? பைத்தியமா உனக்கு? இங்க பாரு, இது நம்ம வீடு. நம்ம ஏன் வெளியே போனோம்? அதுவும் உன் அக்காக்கு பயந்துகிட்டு அது எப்படி போக முடியும்? இல்லைங்க, நான் அத்தைக்கிட்டையும் போய் பேசி பார்த்தேன். நீங்க என்கிட்ட அன்பா இருக்க வேண்டாம், மகாக்கா கிட்ட மட்டும் அன்பா இருங்க. அப்பதான் எல்லாரும் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்கன்னு. ஆனா அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க அக்காவும் என் மேல வெறுப்பா இருக்கா. ஒண்ணு நாம வெளியே போகணும், இல்ல அத்தையும் மாமாவும் பழைய மாதிரி அந்த வீட்டிலே போய் இருக்கட்டுங்க. நாம எப்போவாது வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துக்குவோம். அத்தை இங்க இருந்தா என் மேல காட்டுற அன்பை பார்த்து மகாக்கு ரொம்ப பொறாமையாயிடுதுங்க. என்ன இருக்கு சொல்ற? அம்மாவை எப்படி பழைய வீட்டுக்கு போக சொல்ல முடியும்? நீ அம்மா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? அவங்க முன்னாடி அது அம்மா உன்கிட்ட நார்மலா இருக்காத மாதிரி பாத்துக்கோ. வாங்குங்க நீங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அத்தை நான் ஏன் அவங்களுக்காக நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தையை நானும் இனிமேலும் இந்த வீட்டுல இருந்தோன்னு வச்சுக்கோங்க. என் அக்கா ஏதாவது சூசைடு பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்னா அவ ரொம்ப வெறுப்புல இருக்கா. அங்கங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கே மனசு தாங்காம தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கும்னு போய் பார்த்தா அங்க என்ன முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க. என்னதான் முறைக்கிறாளோ, கோபத்துல முறைக்கிறானு பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அவ எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகாக்கா மகாக்கான்னு கூப்பிடுறேன், அவ கொஞ்சம் கூட அசையல. எனக்கு என்னமோ மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு அப்புறம் அவளை தட்டின பிறகுதான் அவ கோபத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் ஒன்னால தாண்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அத்தை ஒண்ணு மட்டும் நல்லவ மாதிரி அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நான் என்ன இழைச்சவளா அப்படி இப்படின்னு கேக்குறா தெரியுமா? பாவண்டி அண்ணி,
அண்ணி உனக்காக எவ்வளவோ இந்த வீட்டுல பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனா அண்ணனுக்கு தான் உன் மேல ரொம்ப வெறுப்பு. அவங்க உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் உன்னை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. நீ பண்ணதெல்லாம் தப்புனாலும் நான் ஏன் உன்னை ஏத்துக்கிட்டேன் தெரியுமா? எல்லாம் குழந்தைக்காக தான். ஏங்க அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அக்கா இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. நான் அவளுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு கூட பர்த்டே கொண்டாட விடாம அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான். ஆனா இப்பதாங்க புரியுது. அவ ரொம்ப நல்லவங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு நாமே காரணமா இருக்க கூடாது. ஒண்ணு நாம இந்த வீட்டை விட்டு போகணும், இல்ல அத்தையை போக சொல்லுங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிவெடுங்க. ஏண்டி அப்ப நாமளே இந்த வீட்டை விட்டு போயிருவோமே? அம்மா பாவம் டி. ஏங்க அததான் நானும் நினைச்சேன். ஆனா அத்தை அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இருந்தாதான் குடும்பம் நல்லபடியா இருக்கும். நீ போயிட்டனா மகா தனியாயிருவா. அவளை யாரு கவனிச்சுக்குவா? நீதான் அவ கூட பிறந்தவ. அதனால நீதான் கவனிச்சுக்கணும். எனக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவ சாமி கும்பிடுறா, அதுவும் நடு வீட்டுக்குள்ள உட்காந்து அப்படின்னு கத்துறாங்க தெரியுமா? அதுவும் சரிதாண்டி. அம்மா அதிகமா கடவுள் பத்தி உள்ளவங்க. உங்க அக்கா இப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறத அம்மா விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு சாமி கும்பிடுறவங்க நாளைக்கு போட்டோ வச்சு வேண்டுனா அம்மாக்கு கோவம் ரொம்ப வந்துரும் டி. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா என் அக்காவும் பரம்பரையா சாமி கும்பிட்டு வளர்ந்தவ தானே. அவ எங்க போய் இங்க கும்பிடுவா? உங்க அம்மா இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளும் சந்தோஷமா இருப்பா. அவளும் நிம்மதியா சாமி கும்பிடுவா. அப்புறம் அவளுக்கும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். உங்க அண்ணன் நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா இருப்போம். அதனால அத்தையும் மாமாவையும் மறுபடியும் பழைய மாதிரி தனியாவே வச்சிருவாங்க. அதுவும் சரிதான். இப்ப என்னடி பண்ணணுங்கிற? ஏங்க நீங்க மாமா கிட்ட பேசுங்க. நாம வாரத்துக்கு ஒரு நாள் போய் அத்தையும் மாமாவையும் எட்டி பார்த்துட்டு வர போறோம். இங்க இருந்து அந்த வீடு எம்படி தூரம்? ஏங்க ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? நினைச்சா இங்க இருந்து அங்க போய் உட்கார போறோம். அவங்க நினைச்சா அங்க இருந்து இங்க வர போறாங்க. சும்மா ஒரு இதுக்காக தானே. ஒரே இடத்துல இருந்துகிட்டு அவங்க என்ன கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என் அக்காக்கு என்ன மாதிரி ஆயிரும். அதுக்காக தாங்க சொல்றேன். நீங்களே சொல்ற மாதிரி மாமா கிட்ட பேசி பாருங்க. சரி இருக்கு. நீ இந்த அளவுக்கு மாறுவனு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா வரட்டும், நான் நைட்டு அப்பா கிட்ட பேசுறேன். சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி இருக்கு. ஏன் மாமியாரே, ஏன் கையை வச்சு ஏன் கண்ணை குத்துறியா? நான் உன் கையை வச்சு உன் கண்ணை குத்தல. நான் ருக்கு இல்லை. உன் பிள்ளைய வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். முதல்ல வெளியே போய்க்கோ. அப்புறம் உன்னை பிச்சை எடுக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்கிட்ட நடிச்சு என்னையவே ஏமாத்துறியா?